VPN ரிமோட் அக்சஸ் PPTP. நாம் இந்த கிளாஸில் ரிமோட் அக்சஸ், அதாவது கிளையன்ட் கம்ப்யூட்டர்லாம் வீட்டிலேருந்து கம்பெனிக்குள்ளார எப்படி லாகின் ஆகி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம PPTP புரோட்டோகால் யூஸ் பண்ண போகிறோம். காரணம், PPTP புரோட்டோகாலை கான்ஃபிகர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்கு சர்டிஃபிகேஷன் எதுவுமே தேவை கிடையாது. இந்த ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு நம்ம கம்ப்யூட்டர் லேபை எப்படி செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நார்மலாக கம்பெனியில் அவங்க எப்படி செட் பண்ணுவாங்கன்னா, VPNக்குன்னு தனியாக ஒரு சர்வர் போடுவாங்க. கிளையன்ட் கம்ப்யூட்டர்லாம் இந்த VPN சர்வர் வழியாக தான் கம்பெனிக்கு உள்ளார வந்து தேவையான ரிசோர்ஸை அக்சஸ் பண்ணி ஆகணும். அதனால் இந்த VPN சர்வரை நம்ம VPN கேட்வேன்னு சொல்லுவோம். VPN சர்வரில் நம்ம எப்பயுமே 2 கார்டு யூஸ் பண்ணுவோம். ஒரு நெட்வொர்க் கார்டு கம்பெனியினுடைய இன்டர்னல் நெட்வொர்க்கு கூட கனெக்ட் ஆகும். இந்த கார்டுக்கு நம்ம கம்பெனியில் IP அட்ரஸ் எந்த மாதிரி செட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிருப்போம். அதாவது 192.168.1.2 நெட்வொர்க்கில் இந்த கார்டுக்கு IP அட்ரஸ் செட் பண்ணிருப்போம். இன்னொரு கார்டு இன்டர்நெட்டு கூட கனெக்ட் ஆகக்கூடிய கார்டு. இந்த கார்டுக்கு நம்ம இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரை காண்டாக்ட் பண்ணி ஒரு பப்ளிக் IP அட்ரஸை வாங்கி தான் செட் பண்ண முடியும். காரணம், கிளையன்ட் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் வழியாக நம்ம கம்பெனிக்கு வராங்கன்னா பர்மனெண்ட்டாக ஒரு IP அட்ரஸ் இருந்தால் தான் அந்த IP அட்ரஸ் வழியாக வர முடியும். அதனால் இந்த இடத்துல நம்ம எப்பயுமே பர்மனெண்ட் IP அட்ரஸை செட் பண்ணிடுவோம். கிளையன்ட் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு பல மெத்தட் அவங்க யூஸ் பண்ணலாம். கிளையன்ட் கம்ப்யூட்டர் டாங்கிள் ஒயர்லெஸ் வழியாகவும் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணலாம். கிளையன்ட் கம்ப்யூட்டர் DSL மோடத்தை யூஸ் பண்ணியும் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு வகையில் கிளையன்ட் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி IP அட்ரஸை செட் பண்ணணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு DSL மோடத்தில் என்ன IP அட்ரஸ் இந்த கார்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த IP அட்ரஸை தான் கிளையன்ட் கம்ப்யூட்டரில் கேட்வே IP அட்ரஸாக செட் பண்ணுவாங்க. DNSல் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருடைய DNS IP அட்ரஸை செட் பண்ணுவாங்க. கேட்வேக்கு தகுந்த மாதிரி கிளையன்ட் கம்ப்யூட்டரில் IP அட்ரஸை செட் பண்ணிடுவாங்க. கிளையன்ட் கம்ப்யூட்டர் IP அட்ரஸை செட் பண்ண பிறகு இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய வெப்சைட்டை அக்சஸ் பண்ணுற அளவுக்கு கான்ஃபிகர் பண்ணிக்கணும். அதாவது கிளையன்ட் கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கணும். அப்படி ப்ரௌஸ் பண்ணுற அளவுக்கு கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு IP அட்ரஸையும் கிளையன்ட் கம்ப்யூட்டரால் அக்சஸ் பண்ண முடியும். இன்டர்நெட்டில் ஒரு IP அட்ரஸ் இருக்குதுன்னா அது பப்ளிக் IP அட்ரஸ்ஸு. பப்ளிக் IP அட்ரஸ்னால் ஒரு IP அட்ரஸ்ஸு ஒரு டிவைஸுக்கு மட்டும்தான் இருக்கும். உலகத்தில் வேறு எந்த டிவைஸுக்கும் இருக்காது. நாமளும் அதே மாதிரி கம்பெனிக்கு ஒரு பப்ளிக் IP அட்ரஸை வாங்கி செட் பண்ணிருக்கோம். அப்படி செட் பண்ணதுனால இந்த கம்ப்யூட்டர் இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா கம்ப்யூட்டரில் இருந்துக்கிட்டு பிங்க் கமாண்டில் நம்முடைய பர்மனெண்ட் IP அட்ரஸை டைப் பண்ணால் இன்டர்நெட் வழியாக அந்த கம்ப்யூட்டர் நம்முடைய சர்வருடைய நெட்வொர்க்கு கார்டை பிங்க் பண்ணும். காரணம், இந்த IP அட்ரஸில் இன்டர்நெட்டில் வேறு எங்கேயுமே கம்ப்யூட்டர் இருக்காது. இந்த ஒரே ஒரு கம்ப்யூட்டர் மட்டும்தான் இருக்கும். கிளையன்ட் கம்ப்யூட்டர்னால இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய சைட்டெல்லாம் அக்சஸ் பண்ண முடியுதுன்னா இந்த IP அட்ரஸை பிங்க் பண்ண முடியும். இந்த IP அட்ரஸை பிங்க் பண்ணிட்டால கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு கம்பெனியில் இருக்கக்கூடிய VPN சர்வரை காண்டாக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறது நிச்சயமாயிடும். கிளையன்ட் கம்ப்யூட்டர்னால நம்முடைய VPN சர்வரில் இருக்கக்கூடிய இந்த IP அட்ரஸை மட்டும்தான் பிங்க் பண்ண முடியும். கம்பெனிக்கு உள்ளே இருக்கக்கூடிய எந்த IP அட்ரஸையும் கனெக்ட் பண்ண முடியாது. காரணம், VPN சர்வர் உள்ளே அலோவ் பண்ணாதான் கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு கம்பெனிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ண முடியும். நாம் இங்கே என்ன செட் பண்ணிருப்போம்னா, ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டரில் யூசரை கிரியேட் பண்ணி அந்த யூசருக்கு VPN வழியாக உள்ளே வரலாம் அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். எந்த யூசருக்கு நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ அந்த யூசருடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணி தான் யூசர் VPN வழியாக கம்பெனிக்கு உள்ளார வரணும். PPTPயை பொறுத்தவரை சர்டிஃபிகேட் எதுவும் கிடையாது. நாம் எந்த யூசருக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கோமோ அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் தெரியக்கூடிய யார் வேணா VPN வழியாக கம்பெனிக்கு உள்ளார வர முடியும். இந்த ரிமோட் அக்சஸில் PPTPயை நம்ம யூஸ் பண்ணுறோம்னா கிளையன்ட் கம்ப்யூட்டர் டொமைனில் மெம்பராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகக்கூடிய எந்த கம்ப்யூட்டர் வேணால் VPN வழியாக உள்ளே வர முடியும். நாம் ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இன்டர்நெட்லாம் கான்ஃபிகர் பண்ண முடியாது. இன்டர்நெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த கம்ப்யூட்டர் இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்முடைய பர்மனெண்ட் IP அட்ரஸை காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த செட்டிங்கை தான் நாம் கிரியேட் பண்ண போகிறோம். அப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு 2 சுவிட்சை யூஸ் பண்ணுறோம். ஒரு சுவிட்சில் கம்பெனியினுடைய இன்டர்னல் சர்வர் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறோம். ஒரு சுவிட்சை நம்ம இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு சுவிட்சை இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணிட்டோம்னா இங்கே
நம்முடைய பப்ளிக் ஐபி அட்ரஸுக்கு தகுந்த மாதிரி ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டோம்னா இந்த கம்ப்யூட்டர்லேருந்து நம்முடைய பர்மனண்ட் ஐபி அட்ரஸ், அதாவது பப்ளிக் ஐபி அட்ரஸை பிங்க் பண்ண முடியும். எப்படி இன்டர்நெட்லேருந்து ஒரு யூசர் நம்முடைய பர்மனண்ட் ஐபி அட்ரஸை பிங்க் பண்ணுறாங்களோ அது மாதிரி பிங்க் பண்ண முடியும். அந்த மாதிரி பிங்க் பண்ணிட்டாங்கன்னா விபிஎன் வழியாக கம்பெனிக்கு உள்ளார வந்து ஒர்க் பண்ண முடியும். நம்ம விபிஎன் கான்ஃபிகரேஷன் செஞ்ச பிறகு தான் யூசர் கம்பெனிக்கு உள்ளார வந்து ஒர்க் பண்ண முடியும். விபிஎன் கம்ப்யூட்டரில் 2 கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கார்டு விஎம்நெட் 3 கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம், இன்னொரு கார்டு விஎம்நெட் 2 கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். விஎம்நெட் 2ங்கிறது கம்பெனிக்கு உள்ளே இருக்கக்கூடிய நெட்வொர்க்கு, விஎம்நெட் 3ங்கிறது கம்பெனிக்கு வெளியில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கு. நம்ம கிளையன்ட் கம்ப்யூட்டரில் என்ன பப்ளிக் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஐபி அட்ரஸ் கொடுத்தாதான் இந்த 2 ஐபி அட்ரஸும் லிங்க் ஆகும். அதனால கிளையன்ட் கம்ப்யூட்டரில் 20.20.20.25 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் ஒரிஜினலாக நீங்கள் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஐபி அட்ரஸ் தரணுமோ அந்த ஐபி அட்ரஸை கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கணும். கிளையன்ட் கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம கம்பெனியினுடைய பர்மனண்ட் ஐபி அட்ரஸை பிங்க் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். நாம் இது ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு இந்த கம்ப்யூட்டரை டொமைனில் மெம்பர் ஆக்கியிருக்கோம். ஒரே ஒரு கார்டு மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணுறோம். அந்த கார்டுக்கு 192.168.1.11ங்கிற ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோம். நாம் இந்த கம்ப்யூட்டரில் இன்னும் ஒரு கார்டு ஆட் பண்ணணும். கார்டு ஆட் பண்ண பிறகு 20.20.20ங்கிற இந்த ஐபி அட்ரஸை இன்டர்நெட் பக்கம் இருக்கக்கூடிய இந்த கார்டுக்கு செட் பண்ண போகிறோம். இந்த கார்டை விஎம்நெட் 3 கூட கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு விண்டோஸ் 8.1 யூஸ் பண்ணுறோம். இதில் இருக்கக்கூடிய கார்டையும் விஎம்நெட் 3 கூட கனெக்ட் பண்ணணும். இந்த கம்ப்யூட்டரில் ரேஸ் ரிமோட் அக்சஸ் சர்வர் ரோலை ஆட் பண்ண பிறகு கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கப்புறம் டொமைன் கண்ட்ரோலரில் எந்த யூசர் விபிஎன் வழியாக உள்ளே வரலாம் அப்படிங்கிற பர்மிஷன் எல்லாம் செட் பண்ணோம். இந்த செட்டிங்கை நம்ம கம்பெனியில் செஞ்சால் கூட கிளையன்ட் கம்ப்யூட்டரில் விபிஎன் கிளையண்ட்டை கான்ஃபிகர் பண்ண பிறகு தான் விபிஎன் வழியாக கிளையன்ட் கம்ப்யூட்டர்லேருந்து கம்பெனிக்குள்ளார வர முடியும். கிளையன்ட் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய யூசர் வெளியூரில் ஒர்க் பண்ணக்கூடியவர், அவருக்கு கிளையன்ட் கம்ப்யூட்டரில் விபிஎன் கிளையண்ட்டை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியணும். நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்காக ரேஸ் சர்வருக்கு போகிறோம். ரன்னில் ncpa.cplங்கிற கமாண்டை டைப் பண்ணுறோம். ஒரே ஒரு கார்டை நம்ம இன்டர்னல் நெட்வொர்க்கு, அதாவது கம்பெனிக்கு உள்ளே இருக்கக்கூடிய நெட்வொர்க்கு கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். கம்பெனிக்கு உள்ளார 1 நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி இதில் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோம். இதே கம்ப்யூட்டரில் நம்ம இன்னொரு நெட்வொர்க் கார்டை கனெக்ட் பண்ணோம். அதுக்கு விஎம்மில் செட்டிங்க்கு போகிறோம். ஆடை கிளிக் பண்ணிவிட்டு நெட்வொர்க் அடாப்டரை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம். இந்த கார்டை நம்ம விஎம் நெட்டு 3ல் கனெக்ட் பண்ணோம். விஎம் நெட்டு 3 செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷை கிளிக் பண்ணுறோம். ஓகேவை கிளிக் பண்ணிக்கிறோம். நமக்கு கார்டு வந்துருச்சு. இதில் பர்மனண்ட் ஐபி அட்ரஸு கம்பெனியில் என்ன வாங்கியிருக்காங்களோ அந்த ஐபி அட்ரஸை செட் பண்ணணும். நாம் ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு 20.20.20.20ங்கிற ஐபி அட்ரஸை செட் பண்ணுறோம். சப்நெட் மாஸ்க்கு டிஃபால்ட்டு. இதில் ஓகேவை கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த கம்ப்யூட்டரில் நாம் ரிமோட் அக்சஸ் ரோலை ஆட் பண்ணோம். ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சரை செலக்ட் பண்ணுறோம். இதில் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிறோம். ஃபியூச்சரில் ரிமோட் அக்சஸ்ன்னு இருக்கும். இந்த ரிமோட் அக்சஸை செலக்ட் பண்ணுறோம். கம்பெனியில் டைரக்ட் அக்சஸ் கான்ஃபிகர் பண்ணுறதா இருந்தாலும், வெப் அப்ளிகேஷன் ப்ராக்ஸி கான்ஃபிகர் பண்ணுறதா இருந்தாலும், விபிஎன் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கும், நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் ரவுட்டிங் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கும் இந்த ரோல் தான் நம்ம ஆட் பண்ணோம். இதில் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம். இன்னொரு தடவை நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் செய்கிறது விபிஎன் தான் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அதனால் டைரக்ட் அக்சஸ் அண்ட் விபிஎன் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். அதை செலக்ட் பண்ணதும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணட்டான்னு கேட்குது. ஆட் ஃபியூச்சரை செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறோம். இந்த ரோல் லோடாகி முடிஞ்சதும் ரிமோட் அக்சஸை நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். இன்ஸ்டாலை செலக்ட் பண்ணிக்கிறோம். ரோல் லோட் ஆகிற வரை நம்ம வீடியோவை பாஸ் பண்ணிக்கிறோம். ரோல் லோட் ஆகிடுச்சு. இங்கேயே உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு விசார்டு கொடுத்துருக்காங்க. இந்த விசார்டை செலக்ட் பண்ணுறோம். இதே கம்ப்யூட்டரில் நீங்கள் டைரக்ட் அக்சஸும் விபிஎன்னும் ரெண்டும் கான்ஃபிகர் பண்ணுறதா இருந்தால் இதை செலக்ட் பண்ணணும். டைரக்ட் அக்சஸ் மட்டும் கான்ஃபிகர் பண்ணுறதா இருந்தால் இதை செலக்ட் பண்ணணும். நாம் இந்த கிளாஸில் விபிஎன் மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அதனால டிப்ளாய் விபிஎன் அப்படிங்கிற இதை செலக்ட் பண்ணதும் நமக்கு ரவுட்டிங் அண்ட் ரிமோட் அக்சஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. நாம் லோட் பண்ணும்போது ரிமோட் அக்சஸ் அப்படிங்கிற பேர் மட்டும்தான் இருந்தது. ஆனால் எம்எம்சியில் பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் அண்ட் ரிமோட் அக்சஸ் அப்படிங்கிற பேர் இருக்குது. நம்ம இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். இந்த எம்எம்சியில் நீங்கள் 2 ப்ரைவேட் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணலாம். விபிஎன் கேட்வே கிரியேட் பண்ணலாம். டயலப்
நீங்கள் கம்பெனியில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டயலப்பையும் கான்ஃபிகர் பண்ணலாம். இப்போ நம்ம டயலப் எங்கேயும் யூஸ் பண்ணுறது கிடையாது. நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன், லேண்ட் ரவுட்டிங்கு, பேசிக் ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன் எல்லாமே செய்யலாம். VPN சர்வர் 1 ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் அண்ட் எனேபிள் ரவுட்டிங் அண்ட் ரிமோட் அக்சஸ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுறோம். இதில் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம். டயலப் VPN கான்ஃபிகர் பண்ணுறதா இருந்தால் இதை செலக்ட் பண்ணணும். நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதா இருந்தால் இதை செலக்ட் பண்ணணும். VPNும் நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷனும் வேணும்னா இதை செலக்ட் பண்ணணும். சைட் டு சைட் VPN நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறதா இருந்தால், அதாவது 2 சைட்டை VPN வழியாக பர்மனெண்ட்டாக லிங்க் பண்ணுறதா இருந்தால் இதை செலக்ட் பண்ணணும். கஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் இருக்குது. நாம் VPN தான் இப்போ கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அதனால VPNஐ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம். அடுத்த ஸ்க்ரீனில் டயலப்பா VPNா அப்படின்னு கேட்குது. VPNஐ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல நாம் கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் பக்கம் எந்த கார்டை கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த கார்டை செலக்ட் பண்ணணும். அதாவது பப்ளிக் IP அட்ரஸு எந்த கார்டுக்கு செட் பண்ணியிருக்கோமோ அந்த கார்டை செலக்ட் பண்ணணும். நாம் 2020 இந்த IP தான் பப்ளிக் கார்டுக்கு செட் பண்ணியிருக்கோம். அதனால ஈத்தர்நெட் 1 செலக்ட் பண்ணணும். இதுக்கு கீழே செக்யூரிட்டி ஆப்ஷனுக்காக ஒரு டிக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது VPN பேக்கெட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணி உள்ளே அனுப்பட்டுமா அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டியை நம்ம இப்போ ஆன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த டிக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். கம்பெனி லெவலில் இந்த டிக்கை நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். ஈத்தர்நெட் 1 செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம். நம்ம கம்பெனிக்குள்ளார DHCP சர்வர் எதுவும் கான்ஃபிகர் பண்ணலை. அதனால வெளியிலிருந்து வரக்கூடிய கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு கம்பெனி நெட்வொர்க்லேருந்து நாமளே கொஞ்சம் IP அட்ரஸை ரிசர்வ் பண்ணி கொடுத்துடலாம். அதனால ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த லிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல நியூவை செலக்ட் பண்ணுறோம். நம்முடைய கம்பெனி நெட்வொர்க்குக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய கிளையண்ட் அட்ரஸுக்கு நம்ம IP அட்ரஸ் ரிசர்வ் பண்ணணும். இந்த இடத்துல 1.100 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். கீழே நம்ம எத்தனை கிளையன்ட் கம்ப்யூட்டர் VPN வழியாக கம்பெனிக்கு வருவாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 கிளையன்ட் கம்ப்யூட்டர் தான் VPN வழியாக இன்டர்நெட் வழியாக கம்பெனிக்குள்ளார வருவாங்கன்னா இந்த இடத்துல நம்ம 6 IP அட்ரஸு ரிசர்வ் பண்ண அப்படின்னு செட் பண்ணோம். காரணம் என்னன்னா வரக்கூடிய 5 கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கும் IP அட்ரஸ் தரணும். நாம் VPN சர்வரில் பப்ளிக் IP அட்ரஸ் தான் இங்கே செட் பண்ணிருக்கோம். அதாவது இன்டர்நெட் IP அட்ரஸ் தான் செட் பண்ணிருக்கோம். இந்த VPN சர்வருக்கு பப்ளிக் IP அட்ரஸ் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கும் ஒரு IP அட்ரஸ் தேவைப்படும். அதாவது நம்முடைய கம்பெனி IP அட்ரஸ் தேவைப்படும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு IP அட்ரஸ் செட் பண்ணிடும். மற்ற IP அட்ரஸ் இந்த இடத்துல எல்லாம் செட் பண்ணோம். இந்த இடத்துல நம்ம 6 அப்படின்னு டைப் பண்ணுறோம். 6ன்னு டைப் பண்ணோம்னா வரக்கூடிய கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு, அதாவது VPNக்கு 100லேருந்து 105 நம்பர் வரை 6 IP அட்ரஸை ரிசர்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஓகேவை கிளிக் பண்ணுறோம். இதில் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம். நாம் இப்போ ஒரே ஒரு VPN சர்வரை யூஸ் பண்ணி கிளையன்ட் கம்ப்யூட்டரை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். கம்பெனியில் நிறைய கிளையன்ட் கம்ப்யூட்டரு கம்பெனிக்குள்ளார வந்து வேலை செய்யணும்னா, அதாவது நிறைய பேர் VPN வழியாக கம்பெனிக்குள்ளார வராங்கன்னா நிறையா VPN சர்வர் யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு VPN சர்வர் 1, 2, 3 இந்த மாதிரி நிறையா சர்வர் யூஸ் பண்ணுவோம். நாம் ஒரே ஒரு சர்வர் யூஸ் பண்ணுறதுனால உள்ளே வரக்கூடிய யூசர் யார் அப்படிங்கிறத இந்த சர்வர் ஆக்டிவ் டைரக்டரியில் கேட்டு அந்த யூசருக்கு உள்ளே வர்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துரும். இந்த மாதிரி நிறைய சர்வர் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா தனியாக ரேடியஸ் சர்வர் அப்படின்னு ஒரு சர்வர் யூஸ் பண்ணுவோம். இந்த ரேடியஸ் சர்வர் தான் வரக்கூடிய யூசரை உள்ளே அலோவ் பண்ணலாமா அப்படிங்கிறத செக் பண்ணி உள்ளே அலோவ் பண்ணோம். இந்த மாதிரி ரேடியஸ் சர்வர் நம்ம யூஸ் பண்ணும்போது நாம் யூஸ் பண்ணக்கூடிய VPN சர்வரை எல்லாமே இந்த ரேடியன் சர்வரில் கிளையண்ட்டாக மாற்றி கொடுத்துருவோம். இந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்டா ஒரு யூசர் உள்ளே வராங்கன்னா VPN சர்வர் நேரடியாக ரேடியஸ் சர்வர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி வரக்கூடிய யூசரை உள்ளே அனுப்பலாமா அப்படின்னு கேட்டு உள்ளே அனுப்போம். நாம் இப்போ ஒரே ஒரு சர்வர் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால இந்த ரேடியஸ் சர்வர்லாம் கான்ஃபிகர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கனெக்ஷன் ரிக்வஸ்ட்டை ஆத்தென்டிகேஷன் சர்வருக்கு அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம். இங்கே ஃபினிஷை கிளிக் பண்ணுறோம். DHCP சர்வருடைய ரிலே ஏஜென்ட்டை ஆன் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பாக்ஸ் காட்டுது. இந்த மெசேஜ் பாக்ஸ் உண்மையிலே காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா கம்பெனிக்கு உள்ளார ஒரு DHCP சர்வர்லாம் யூஸ் பண்ணுறோம்னா VPN சர்வரில் DHCP சர்வர்லேருந்து IP அட்ரஸ் வாங்கி வரக்கூடிய கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு கொடு அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணுவோம். அந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா இன்டர்நெட்லேருந்து ஒரு கிளையன்ட் கம்ப்யூட்டர் உள்ளே வந்துச்சுன்னா அந்த கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு
VPN சர்வர் DHCP சர்வரை காண்டாக்ட் பண்ணி DHCP சர்வர்ல இருந்து ஐபி அட்ரஸ் வாங்கி கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு தரணும். இந்த மாதிரி வேற ஒரு DHCP சர்வர்ல இருந்து ஐபி அட்ரஸை வாங்கி வேற ஒரு கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு தர்றதுக்கு பேரு ரிலே ஏஜென்ட். நாம இப்ப DHCP சர்வரை யூஸ் பண்ணல, நீயே ஐபி அட்ரஸ் கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு கொடு அப்படின்னு ஒரு 6 ஐபி அட்ரஸ் ரிசர்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால நாம ரிலே ஏஜென்ட்டை எதையும் கான்ஃபிகர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவை கிளிக் பண்ணிக்கிறோம். நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ஃபயர்வால்ல தேவையான போர்ட் எல்லாம் ஓபன் பண்ணிருக்கோம். ஃபயர்வாலை ஓபன் பண்றோம். ஃபயர்வால்ல இன்பவுண்ட் கனெக்ஷன்ல ரவுட்டிங்ல போய் பார்த்தோம்னா L2TP, PPTP, SSTP எல்லாத்துக்குமே அந்த போர்ட்டை ஆன் பண்ணிருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு கிரீன் கலர் காட்டுது. நாம இந்த கம்ப்யூட்டர்ல ரேஸை லோட் பண்ணும்போது ரேஸுக்கு தேவையான போர்ட் எல்லாமே ஃபயர்வால்ல ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடுச்சு. ஃபயர்வாலை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். VPN சர்வர் ரைட் கிளிக் பண்ணிட்டு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கறத பார்ப்போம். நாம இப்ப IP வெர்ஷன் 4 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லேனு டிமாண்ட் டயல் ரவுட்டிங் ரெண்டுமே ஆன் பண்ணிருக்கோம். வெறும் ரவுட்டிங் மட்டும் தேவை. அதாவது சர்வரை ஒரு ரவுட்டரா நீங்க சேஞ்ச் பண்றதா இருந்தா இந்த டிக் ஆன் பண்ணிக்கணும். IP வெர்ஷன் 6க்கு இங்க ஆப்ஷன் இருக்குது. செக்யூரிட்டிக்கு போறோம். நாம இப்ப ரேடியஸ் சர்வரை யூஸ் பண்ணல. ரேடியஸ் சர்வர் யூஸ் பண்ணோம்னா இந்த கம்ப்யூட்டர் ரேடியஸ் சர்வருக்கு ஆத்தென்டிகேஷனுக்கு அனுப்பிடும். நாம இப்ப விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் தான் யூஸ் பண்றோம். விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன்னா ஒரு கிளையன்ட் கம்ப்யூட்டர் VPN சர்வருக்கு வந்துச்சுன்னா VPN சர்வர் ஆக்டிவ் டைரக்டரிக்கு அந்த யூசருடைய டீட்டெயில் அனுப்பி அந்த யூசர் ரிமோட் வழியா லாகின் ஆகலாமா அப்படின்னு கேட்டு யூசருக்கு ரிமோட் வழியா லாகின் ஆகிறதுக்கு பர்மிஷன் இருந்தா அந்த யூசர் உள்ள லாகின் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணும். நாம ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ல போய் எந்தெந்த யூசர் ரிமோட் வழியா உள்ள வரலாம் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் செய்யணும். இங்க ஆத்தென்டிகேஷன் மெத்தடை செலக்ட் பண்றோம். ஆத்தென்டிகேஷன் மெத்தட்ல பேப்பு சாப் எல்லாமே இருக்குது. பேப்பு பிளைன் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணும். சாப்பு ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணது அந்த அளவுக்கு செக்யூர் கிடையாது. நாம இப்ப MS சாப்பு வெர்ஷன் 2 தான் யூஸ் பண்றோம். நாம இப்ப EAP யூஸ் பண்ணல, அதனால EAP-ய ரிமூவ் பண்ணிக்கிறோம். இதுக்கு கீழே ஒரு டிக் இருக்குது, அன்ஆத்தென்டிகேட்டட் அக்சஸ். இந்த டிக்கை நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் இல்லாமைய வெளியில் இருக்கக்கூடிய யூசர்லாம் கம்பெனிக்குள்ளார லாகின் ஆகி ஒர்க் பண்ண முடியும். அதனால எந்த காரணத்தினாலையும் இந்த டிக்கை ஆன் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஓகேவை கிளிக் பண்ணிக்கிறோம். IP வெர்ஷன் 4 செலக்ட் பண்ணி பார்க்குறோம். நாம ஸ்டாட்டிக் IP அட்ரஸ் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த இன்ஃபர்மேஷன் காட்டுது. IP வெர்ஷன் 6 நாம இப்போ யூஸ் பண்ணல. PPP கனெக்ஷன்ல மல்டி லிங்க் கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா டயலப் மோடத்தை யூஸ் பண்ணி கிளையன்ட் கம்ப்யூட்டர் டெலிஃபோன் லைன் வழியா உள்ள வராங்கன்னா நம்ம கம்பெனிக்குள்ளார மோடம் பேங்கை கிரியேட் பண்ணுவோம். காரணம் நிறைய மோடம் நாம கம்பெனிக்குள்ளார செட் பண்ணாதான் நிறைய யூசர் உள்ள வந்து லாகின் ஆகி ஒர்க் பண்ண முடியும். ஒரு யூசர் உள்ள வர்றதுனா கம்பெனில ஒரு மோடம் இருக்கணும். ஒரே யூசர் 2 டெலிஃபோன் லைனை ஒன்னா ஜாயின் பண்ணி நெட்வொர்க்குடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். காரணம் டெலிஃபோன் லைனை 56 kbps ரொம்ப ஸ்லோவா தான் ஒர்க் பண்ணும். 2 லைனை ஒரு லைனா மாத்தி அதனுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த ஆப்ஷன் இருக்குது. லாகிங் ஆப்ஷன்ல இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நாம ஆத்தென்டிகேஷன்ல ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கோம். அதனால ரிமோட் அக்சஸை ரீஸ்டார்ட் பண்ணட்டான்னு கேட்குது. எஸ் கிளிக் பண்ணிக்கிறோம். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸை செலக்ட் பண்றோம். இந்த இடத்துல நீங்க எந்த ஆல்டரேஷனும் பண்ண முடியாது, ப்ராப்பர்ட்டி காட்டாது. இதுவே போர்ட்டை செலக்ட் பண்ணோம்னா SSTPக்கு ஒரு 128 போர்ட்டை அலோகேட் பண்ணிருக்குது. PPTPக்கு ஒரு 128 போர்ட்டு, IKE வெர்ஷன் 2க்கு 128 போர்ட் அலோகேட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நமக்கு L2TP காட்டில் போர்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போனோம்னா SSTP, PPTP, L2TP எல்லாத்துக்குமே 128 போர்ட் அலோகேட் பண்ணியிருக்குது. இந்த மாதிரி நிறைய போர்ட்டை நீங்க ஓப்பன்ல வைக்கக்கூடாது. நாம இப்ப PPTP தான் யூஸ் பண்றோம். PPTP யூஸ் பண்ணும்போது மற்ற போர்ட் எல்லாம் ஓப்பன்ல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா போர்ட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். PPTP போர்ட் கூட 128 போர்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. காரணம் 5 யூசர் வர்றதுக்கு தான் நம்ம செட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது 128 போர்ட்டை ஓப்பன்ல வச்சிருந்தோம்னா இன்டர்நெட்ல இருந்து ஹேக் பண்றதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. போர்ட் உங்களுக்கு ரிமூவ் பண்றதா இருந்ததுன்னா இங்க கிளிக் பண்ணிட்டு கான்ஃபிகரை செலக்ட் பண்ணினா இன்பவுண்டு அவுட்பவுண்டு டிக்கை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றோம். இங்க ஓகே கொடுத்தோம்னா L2TP போர்ட்டு ரிமூவ் ஆயிடும். SSTPயும் நம்ம ரிமூவ் பண்றதா இருந்தா அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். PPTP நம்ம யூஸ் பண்றோங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு 5 போர்ட்டுக்கு மட்டும் நம்ம அலோவ் பண்ணா போதும். ஓகே எஸ் கிளிக் பண்றோம்.
தேவையான போர்ட்டை மட்டும் நீங்கள் கம்பெனியில் ஓப்பன் பண்ணால் போதும். இங்கே ஓகே கிளிக் பண்ணோம்னா நாம் எத்தனை போர்ட்டை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கோமோ அது மட்டும்தான் ஓப்பன் ஆகும். நாம் இப்போ IKE வெர்ஷன் 2 எல்லாம் க்ளோஸ் பண்ணலை. தேவையில்லாத போர்ட்டெல்லாம் கம்பெனியில் க்ளோஸ் பண்ணிக்கணும். ரிமோட் அக்சஸ் கிளையண்ட்டில் எந்த கிளையண்ட்டும் இருக்காது. கிளையண்ட்டு உள்ளே வரும்போது என்னென்ன கிளையண்ட்டு உள்ளே வந்திருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்க முடியும். இந்த இடத்துல நமக்கு ரிமோட் அக்சஸ் பாலிசி சர்வரை கான்ஃபிகர் பண்ண முடியும். இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லான்ச் NPS அப்படின்னு செலக்ட் பண்ணோம்னா நெட்வொர்க் பாலிசி சர்வருடைய ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். நாம் இப்போ பாலிசி சர்வர் யூஸ் பண்ணலை. நார்மலாக மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ரேடியஸ் சர்வர்னு நாம் எதை சொல்கிறோமோ அதுதான் மைக்ரோசாஃப்டுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நெட்வொர்க் பாலிசி சர்வர். நாம் நெட்வொர்க் பாலிசி சர்வர் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத வேற ஒரு கிளாஸில் பார்ப்போம். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். IP வெர்ஷன் 4 எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம கார்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போனோம்னா இன்பவுண்டு ஃபில்ட்ரு அவுட்பவுண்டு ஃபில்டர்லாம் நீங்கள் கான்ஃபிகர் பண்ண முடியும். இந்த இன்பவுண்டு அவுட்பவுண்டு ஃபில்டர்லாம் உங்களுக்கு ஃபயர்வால் மாதிரி கான்ஃபிகர் பண்ண முடியும். இந்த இடத்துல கேன்சலை கிளிக் பண்ணிக்கிறோம். நம்ம ரிமோட் அக்சஸை லோட் பண்ணும்போது DHCP ரிலே ஏஜென்ட்டை ஆன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். அதாவது DHCP சர்வர்லேருந்து கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கெல்லாம் IP அட்ரஸ் சர்வராக இருந்ததுன்னா நீங்கள் DHCP ரிலே ஏஜென்ட்டை ஆன் பண்ணணும். நாம் இனி ஆக்டிவ் டைரக்டரி ரன் ஆகக்கூடிய கம்ப்யூட்டரில் போய் யூசருக்கு ரிமோட் வழியாக அதாவது VPN வழியாக கம்பெனிக்குள்ளார வர்றதுக்கு பர்மிஷன் செட் பண்ணோம். டொமைன் கண்ட்ரோலருக்கு போகிறோம். டொமைன் கண்ட்ரோலரில் டூல்ஸில் ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணுறோம். யூசரில் நாம் எந்த யூசருக்கு பர்மிஷன் தரணுமோ அந்த யூசரை டபுள் கிளிக் பண்ணோம். யூசரில் டயலின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணுறோம். டிஃபால்ட்டாக நமக்கு நெட்வொர்க் பாலிசி சர்வரில் என்ன பாலிசி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி யூசரை உள்ள அனுப்பு அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் தான் இங்கே செட் ஆகிருக்கும். ஆனால் நாம் இப்போ நெட்வொர்க் பாலிசி சர்வர் எதுவும் யூஸ் பண்ணல. ஆக்டிவ் டைரக்டரியில் நெட்வொர்க் பாலிசி சர்வரை யூஸ் பண்ண வேண்டாம். வரக்கூடிய யூசரை நேரடியாக அலோவ் பண்ண அப்படிங்கிறதுக்கு அலோவ் அக்சஸ் அப்படிங்கிற இந்த டிக்கை ஆன் பண்ணிக்கிறோம். அதாவது யூசர் VPN வழியாக உள்ளே வரலாம் அப்படிங்கிறத ஆக்டிவ் டைரக்டரியில் டயலின் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே ஓகேவை கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல நமக்கு ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும். இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகிறோம். இதில் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா VPN சர்வர் ரேஸ் குரூப்பில் ஆட்டோமேட்டிக்காக மெம்பர் ஆகிடும். அதாவது VPN சர்வரில் ரேஸ் உடைய ரோலை ஆட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டரு ஆக்டிவ் டைரக்டரியில் ரேஸ் குரூப்பில் மெம்பர் ஆகிடும். இந்த இடத்துல மெம்பர்ஷிப் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேவா கிளிக் பண்ணிக்கிறோம். இனிமேல் நம்ம கிளையண்ட் சைடில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். PPTPயை நம்ம யூஸ் பண்ணும்போது கிளையண்ட் கம்ப்யூட்டர் டொமைனில் மெம்பராக இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. காரணம் யூசர் வெளியில் எங்கேயாவது இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரியில் லாகின் ஆகிறதுக்கு என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும். நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி இந்த கம்ப்யூட்டரில் எந்த மாதிரி IP அட்ரஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கம்ப்யூட்டரில் 2020-2025 அப்படிங்கிற IP அட்ரஸ் கொடுத்துருக்கோம். அதாவது VPN சர்வரில் என்ன IP அட்ரஸ் என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோமோ அதே நெட்வொர்க் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த கம்ப்யூட்டர் VPN சர்வர் கூட கனெக்ட் ஆகும். இந்த கம்ப்யூட்டருடைய கார்டை நம்ம VM3ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். செட்டிங்கில் கார்டை செலக்ட் பண்ணோம்னா VMNet 3ல் தான் இந்த கார்டு கனெக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. ஓகேவை கிளிக் பண்ணிக்கிறோம். இங்கிருந்து நம்ம VPN சர்வர் வரை பிங் பண்ண முடியும். காரணம் அது பப்ளிக் IP அட்ரஸ். இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய எந்த கம்ப்யூட்டர்ல இருந்தும் நம்முடைய VPN சர்வருடைய IP அட்ரஸை பிங் பண்ண முடியும். ஆனால் கம்பெனிக்கு உள்ளே இருக்கக்கூடிய IP அட்ரஸ் எதையும் பிங் பண்ண முடியாது. IP கான்ஃபிகிலேயே என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு தடவை போட்டு வச்சுக்கிறோம். காரணம் VPN கனெக்ஷன் ஆன பிறகு இந்த கம்ப்யூட்டரில் புதுசாக ஒரு IP அட்ரஸ் செட் ஆகும். கம்பெனிக்கு உள்ளார நம்ம என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோமோ அதே IP அட்ரஸ் இங்கே செட் ஆகும். விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெட்வொர்க் அண்டு ஷேரிங் சென்டரை ஓப்பன் பண்ணுறோம். செட்டப் ஏ நியூ கனெக்ஷன் ஆர் நெட்வொர்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி VPNக்கு நம்ம புதுசாக ஒரு கனெக்ஷன் செட் பண்ணோம். இதை செலக்ட் பண்ணுறோம். கனெக்ட் டு ஒர்க் பிளேஸு இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம். நம்ம VPN வழியாக தான் கனெக்ட் பண்ணுறோம். அதனால VPNனை செலக்ட் பண்ணுறோம். இந்த கம்ப்யூட்டரில் நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் எதுவும் செட் பண்ணல. ஆனால் கிளையன்ட் கம்ப்யூட்டரில் இருக்கவங்க ஏற்கனவே இன்டர்நெட் கனெக்ஷனை செட் பண்ணி இன்டர்நெட்டு கூட அவங்களுக்கு கனெக்ஷன் இருந்தால் தான் நம்முடைய கம்பெனிக்கு லாகின் ஆக முடியும். நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்காக இன்டர்நெட் செட்டிங் எதுவும் பண்ணலை. இன்டர்நெட் செட்டிங் அப்புறமா செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல
நம்ம கம்பெனியில் என்ன பப்ளிக் ஐபி அட்ரஸ் வாங்கியிருக்கோமோ அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் என்ட்ரு பண்ணணும். 2020ங்கிற பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் நம்ம கம்பெனியில் வாங்கியிருக்கோம். நம்முடைய கனெக்ஷனுக்கு ஏதாவது நேம் கொடுத்துக்கணும். இந்த இடத்துல ரிமெம்பர் மை கிரெடென்ஷியல் ரிமூவ் பண்ணிவிட்டு கிரியேட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். கிளையன்ட் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு விபிஎன் கனெக்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு தெரியணும். கம்பெனியுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் தெரியணும். விபிஎன் கனெக்ஷன் கிரியேட் ஆகிருக்குது, இதை செலக்ட் பண்ணுறோம். இங்கே கனெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறோம். இந்த கம்ப்யூட்டர் டொமைனில் மெம்பர் கிடையாது, அதனால bitnets.com அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு யூசர் நேமை டைப் பண்ணோம். நாம் கம்பெனியில் சுரேஷுங்கிற யூசருக்கு தான் விபிஎன் வழியாக உள்ள வரதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கோம். bitnets.com/சுரேஷ் அப்படின்னு யூசர் நேமை டைப் பண்ணிவிட்டு அவருடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணுறாரு. ஓகேவை கிளிக் பண்ணதும் நமக்கு விபிஎன் வழியாக வெளியில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் கம்பெனிக்குள்ளார லாகின் ஆகிடும். அதாவது கனெக்ஷன் கிரியேட் ஆகிடும். விபிஎன் கனெக்ஷன் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து அப் ஏரோவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஐபி கான்ஃபிங்கிற கமாண்டை போட்டு பார்க்குறோம். இங்கே நமக்கு புதுசாக ஒரு ஐபி அட்ரஸ் செட் ஆகிருக்கும். கம்பெனிக்கு உள்ளார 192.168.1. நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம். அந்த நெட்வொர்க்கில் 101ங்கிற ஐபி அட்ரஸ் இந்த கம்ப்யூட்டருக்கு தந்திருக்குது. இந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டாலே நம்ம கம்பெனிக்குள்ளார லிங்க் ஆகிட்டோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம பிங்க் கமாண்டில் கம்பெனிக்கு உள்ளே இருக்கக்கூடிய டொமைன் கண்ட்ரோலரை பிங்க் பண்ண முடியும். பிங்க் கமாண்டில் 192.168.1.10 அப்படிங்கிற டொமைன் கண்ட்ரோலுடைய ஐபி அட்ரஸை பிங்க் பண்ணுறோம். நமக்கு பிங்க் ரிப்ளை வருது. இந்த இடத்துலையே டொமைன் கண்ட்ரோலரை நெட்வொர்க் வழியாக இங்கே ஓப்பன் பண்ண முடியும். start//192.168.1.10 அப்படிங்கிற DC1 கம்போர்ட்டுடைய ஐபி அட்ரஸை என்ட்ரு பண்ணுறோம். என்ட்ரை ப்ரெஸ் பண்ணதும் நமக்கு டொமைன் கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய சிஸ்லாகு நெட்லாக் அண்ட் ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்குது. நாம் டொமைன் கண்ட்ரோலரில் வேறு எந்த ஃபோல்டரையும் ஷேர் பண்ணல, அதனால டிஃபால்ட் ஷேர் என்னவோ அது மட்டும்தான் நமக்கு ஓப்பன் ஆகிருக்குது. கண்ட்ரோல் பேனலில் சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்க்கு போகிறோம். விபிஎன் கனெக்ஷனுக்கு தனியாக ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகிருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸுக்கு போகிறோம். கனெக்ஷன் கிரியேட் பண்ணி எவ்வளோ டைம் ஆகிடுச்சு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனில் போனோம்னா ஆத்தென்டிகேஷன் MS-TAP வெர்ஷன் 2 யூஸ் பண்ணுது. நாம் கனெக்ஷன் பிபிடிபி வழியாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். என்கிரிப்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுது, என்ன ஐபி அட்ரஸ் கிளையண்ட்டுக்கு வந்திருக்குது, இந்த ஐபி அட்ரஸ் யார் கொடுத்துருப்பாங்கன்னா நம்முடைய விபிஎன் சர்வர் தான் கொடுத்துருக்கும். நாம் செட் பண்ணும்போ 100லேருந்து 105 வரை ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். விபிஎன் சர்வர் என்ன பண்ணோம்னா இன்டர்நெட் பக்கம் இருக்கக்கூடிய கார்டுக்கு ஒரு ஐபி அட்ரஸை அதுவே எடுத்துக்கும். விபிஎன் சர்வர் 100ங்கிற ஐபி அட்ரஸை எடுத்துக்கிட்டு இருக்குது. அதாவது 1.100ங்கிற விபிஎன் சர்வர்லேருந்து ஐபி அட்ரஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. கம்பெனியுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இங்கே பார்க்க முடியும். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த கார்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகிறோம். கம்பெனியுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ்ஸு நம்ம டைப் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு ரிமெம்பர் பண்ணணும்னா இந்த டிக் ஆன் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டியில் போகிறோம். இந்த இடத்துல நம்ம கிளையன்ட் கம்ப்யூட்டரில் நம்ம பிபிடிபி யூஸ் பண்ண அப்படின்னு நம்ம கான்ஃபிகர் பண்ணலை. ஆனால் கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக பிபிடிபியை எடுத்துக்கிச்சு. எப்படி எடுத்துக்கும்னா முதல்ல ஐகேஇ வழியாக கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும். முடியலனா எஸ்எஸ்டிபி வழியாக கம்பெனியை கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கும். L2TP வழியாக முடியுதான்னு பார்க்கும். இது எதுவும் முடியலனா ஆட்டோமேட்டிக்காக பிபிடிபி வழியாக கனெக்ட் ஆகிடும். இதுவே கம்பெனியில் நீங்கள் L2TP கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னா L2TP வழியாக கனெக்ட் ஆகிடும். எந்தெந்த ப்ரோட்டோக்காலை அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கீழே இருக்குது. MS-TAP வெர்ஷன் 2 தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். கேன்சலை கிளிக் பண்ணிக்கிறோம். இனிமேல் நம்ம விபிஎன் சர்வரில் போய் பார்த்தோம்னா இந்த கிளையன்ட் கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். விபிஎன் சர்வரில் கிளையண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரே ஒரு கிளையண்ட்டு கனெக்ட் ஆகிருக்குது. கனெக்ட் ஆகி எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸில் போய் பார்த்தோம்னா விபிஎன் சர்வர் வழியாக கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு எவ்வளோ டேட்டா போயிருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே பார்க்க முடியும். விபிஎன் சர்வரில் இருந்துக்கிட்ட உள்ளே வரக்கூடிய கிளையன்ட் கம்ப்யூட்டரை நம்மளால் டிஸ்கனெக்ட் பண்ணவும் முடியும். டிஸ்கனெக்டை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கிளையன்ட் கம்ப்யூட்டர் விபிஎன்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். கிளையண்ட்டில் எந்த யூசர் லாகின் ஆகிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். நாம் இந்த கிளாஸில் பிபிடிபி யூஸ் பண்ணி
கிளையன்ட் கம்ப்யூட்டர் கம்பெனிக்குள்ளார எப்படி லாகின் ஆகி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தேங்க்யூ.